இதான் வச்சுக்கிட்டு என்ன பண்றது நம்ம? ஏதாவது ஒண்ணு அதுல பாம்பா இருந்துச்சுன்னா அதை உடனே இடிச்சு அழிச்சு ஆகணும். இந்த ஊருக்குள்ள தாழ்மார் ஃபர்ஸ்ட் பாத்தியார் சூப்பர் ஸ்டார். சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? சொல்லுங்க, நம்ம இங்க எங்க போறோமா? நீங்க சொல்லுங்க எங்க போறோம்ட்டு. நான் தான் ஐட்னரி ரெடி பண்ணேன். எதுக்கு என்ன இமிடேட் பண்ற? சும்மா நீங்க சொல்லுங்க எங்க போறோம். அப்படியெல்லாம் இங்க யாரும் பேசல. நீ ப்ளூ கலர் வரி குதிர மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம். பீச் யூத்னா அப்படிதான் இருக்கும். நம்ம கிட்ட பீச் ட்ரெஸ் இல்ல, அதே பேண்ட் அதே டிஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு பீச் சட்டை இருக்கு. நம்ம ஒரு வீடியோ கொண்டு வாங்கினோம்ல, இந்த ஹாஃப் ஹேண்ட் மட்டும் இருக்கிறது மைனர் சட்டையாட்ட, அதை எடுத்துட்டு வரல. அதை எடுத்துட்டு வரல. இன்னைக்கு நம்ம வந்து நார்த் கோவா போயிட்டு இருக்கோம். நார்த் சத்தமா கொஞ்சம் சத்தம். சிபி சொன்னாரு உன்னோட வாய்ஸ் எடுக்க மாட்டேது நிறைய இடத்துல அப்படின்ட்டு. நீ பேசுறது உன் வாய்ஸ் எடுக்கவே மாட்டேங்குது மோஸ்டா. இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். ஸ்ருதி எடுத்து பேசு. ஐயோ டயலாக் வேற டக்குன்னு வர மாட்டேங்குதே. அது கமலஹாசன் ரெண்டாவது பொண்ணு பேர் என்னடா? அக்ஷரா. ஆமா, ஸ்ருதி எடுத்து பேசணும், அக்ஷரா எடுத்து பேசணும்ட்டு. டைலாக் வரல, நீ என்கிட்டயே இப்ப நம்ம வந்து நார்த் கோவா போயிட்டு இருக்கோம். நேத்து வந்து சவுத் கோவா போயிருந்தோம். இன்னைக்கு வந்து நார்த் கோவா போறோம். நாளைக்கு திரும்ப சவுத் கோவா போவோம். மறுபடியும் நாளான்னைக்கு நம்ம வந்து நார்த் கோவா போவோம் நீங்க நினைப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. நம்ம எல்லாம் ஊருக்கு போறோம். ஒரு 2 நாள் நார்த் கோவால இருந்து ஃபுல்லா சில் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு சவுத் கோவா போயிட்டு 3 நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம தான் நார்த் கோவா சவுத் கோவான்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க எதையாவது கரெக்டா பண்றீங்களாடா அப்படின்னு கேட்கலாம். அதான் நம்ம ஸ்டைலாவே ஆயிப்போச்சு. இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கும் சவுத் கோவா தான் பிளான் இருந்தது. நம்ம கிளம்புறதுக்கு லேட் ஆனனால நம்ம போயிட்டு, அப்புறம் முக்கியமா மழை, சரியான மழை. நேத்திக்குமே நம்மளால போயிட்டு எதுவுமே தண்ணியில எல்லாம் இது பண்ண முடியல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் கேப் விட்டு நம்ம நாளைக்கு எப்படி வெதர் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். சோ இப்போ வந்து கோவால ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் முன்னாடி பீச்சுக்கு போல ஒரு பீட்சா ஷாப்புக்கு லஞ்சுக்கு போறோம். அங்க வந்து எதுவுமே வந்து பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களாம். எல்லாமே நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இது பண்ணி தான் இது பண்ணுவாங்களா. பீட்சா ஸ்டோன்ல வச்சு ஃபயர்ல பீட்சா செய்வாங்க. நல்ல இந்த பீட்சா வந்து டேஸ்டா இருக்கிற பீட்சா எல்லாம் வந்து நிறைய வந்து கோல்ட் ஃபெர்மெண்ட் ஆக விடுவாங்களாம். பீட்சா மாவு கலக்கி விட்டு அந்த ஈஸ்ட் எல்லாம் போட்டு விட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஓவர் நைட்ல வந்து கோல்டு ஃபெர்மெண்டேஷன் ஆகுமா. அப்போ வந்து இன்னும் மாவு வந்து நல்லா ஆரியா இருக்கும், சாப்பிடறதுக்கு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குமா. நீ ஃபர்ஸ்ட் டைம் பீட்சா எப்ப சாப்பிட்ட? நான் ஃபர்ஸ்ட் டைம் எப்ப சாப்பிட்டேன்னா ஸ்கூல்ல படிக்கிறப்பதான் பக்கத்து வீட்டுல ஒரு ஆன்ட்டி வந்து அவங்க வாங்கினாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்து ஒரு பீஸ் கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? சீரியஸா சொல்றேன். நல்லா ஒரு குட்டி பீஸ் தான் கொடுத்தாங்க. சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. சரி, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டு போனோம். சுத்தமா நல்லா இல்ல. அவங்க எனக்கு கொடுத்தது பீட்சாவானே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ என்னது இது இப்படி இருக்கு அப்படின்ற இந்த காக்கா மூட்டையில ஆயா சட்ட தோசையே நல்லா இருந்துச்சு சீரியஸா அப்படிதான் இருந்தேன். ஐயோ இதுக்கு அதுக்கப்புறம் நான் பீட்சாவே சாப்பிடுறதே இல்ல. நானும் ஸ்கூல் படிக்கிறப்பதான் சாப்பிட்டேன். ஒரு பேக்கரியில வந்து பீட்சா செஞ்சாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினா அப்போ 100 ரூபான்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு வெஜ் பீட்சா, சிக்கன் கூட கிடையாது. வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா வாயில வைக்க முடியல. செம்ம கேவலமா இருந்துச்சு. இதுதானா அப்படின்ட்டு ஏன்டா வாங்கிட்டு வந்தோன்னு நானும் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் மாறி மாறி மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அதுவே வந்து பழகிருச்சு. ஸ்லோ பர்ன் மாதிரி ஆகி அதுக்கப்புறம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் அந்த ரெட் கலர் லேஸ் இருக்குல்ல, அந்த டொமேட்டோ பிளேவர், அதை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டப்ப என்னால சாப்பிடவே முடியல. வாயெல்லாம் வந்து பயங்கர புளிப்பாயி ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரே புளிப்பு. இப்ப சாப்பிட்டு பார்த்தோம்னா அது அந்த மாதிரி நமக்கு தெரியறதே கிடையாது. தெரிஞ்சு அதுவும் ஒரு சுவை அப்படின்னு நம்ம நினைச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபுட் ஐட்டம்ஸ்ல பீட்சா, பர்கரு, இப்ப ரீசெண்டா டாக்கோ, இது இல்லாம நிறைய சொல்றாங்கல்ல, திருமிசோ, லசானியா, இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசா கேள்விப்படுறப்போ ஐயோ நமக்கு தான் இத பத்தி தெரியலையா, என்னடா இதை யோசிச்சுட்டு இருப்பேன். நான் இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே அது வந்து டேஸ்ட் பண்ணி பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாத்துருவேன். மோஸ்டா இருக்கிறது எதுவுமே அந்த ஹைப்புக்கு ஓத்தா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஹைப்புக்கு வருது கிடையாது. ஆனா லசானியா சூப்பரா இருக்கும். 2 வாய் சாப்பிடலாம். மறுபடியும் சாப்பிட்டோம்னா அது ஃபுல்லா ஓவர் ஆகி அது திகட்ட ஆரம்பிச்சிடும். இது வேற வேலை செய்யவே.
எனக்கு இந்த மாதிரி சத்தமான இடம்லாம் பிடிக்கும். யார்கிட்டயும் பேச தேவையில்ல, ஹைவேலயே சொல்லிடலாம். அந்த டேபிள் இப்படி காமிச்சோம்னா டேபிள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஆர்டர் பண்றப்ப இப்படி இப்படியே காமிச்சோம்னா போதும். ஏன்னா கேட்காது. பிரெஞ்ச் டோஸ்ட் இவ்வளவு இருக்கு. எல்லாத்தையும் நான் சிங்கிள் சாப்பிடுறேன். நான் நிஜமா ஒரு ஸ்லைஸ் 2 ஸ்லைஸ் இருக்குன்னு நினைச்சா 6 ஸ்லைஸ் இருக்கு. நல்லா இருக்கு. இன்னொரு பண்ணி வச்சிருந்தேன், அதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. பீட்சா அப்படியே தின்னா இருக்கு, அது மேல அப்படியே ஃபுல்லா ஜூசியா இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. Me and my Allen bag. ஃபுட் சூப்பரா இருந்துச்சு. வைப் வேற லெவல்ல இருந்தது. எனக்கு அந்த குட்டி ஒரு ஆள் ஆடிட்டு இருந்தாங்க. அதனால இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அவருக்கும் நம்மள எப்படி இருக்குமான்னு தெரியல. பட் அவர் ஃபுல்லா ஹையா இருக்கறனால அவரால ரெகக்னைஸும் பண்ண முடியல. எனக்கு சீரியஸா தெரியல, குறுகுறுன்னு பார்த்தா. ஆனா இந்த மியூசிக் நமக்கே கொஞ்சம் கிரிமினான மாதிரி தான் இருக்கு. லெமன் ஜூஸ் தாங்க குடிச்சேன். நானே லேசா தலை சுத்தி தான் வெளியே வந்திருக்கேன். மியூசிக் போட்டு டிங் 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 பண்ணி விட்டுறாங்க. குழந்தைங்க எல்லாமே கூட்டு வந்திருந்தாங்க. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருந்தது. லிக்கர் கிடையாது. லிக்கர் இருக்கா? லிக்கர் இருக்கு. ரெஸ்ட்ரோ பார் மாதிரி. ரெஸ்ட்ரோ பார். இது வந்து ஒரு சின்னதா வந்து பீட்சா ட்ரக் மாதிரி இருக்குல்ல, அப்படி ஆரம்பிச்ச கடையா. அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகி இந்த மாதிரி தனியா இடம் போட்டுச்சு இவங்க கடை போட்டுருக்காங்களா. ஆனா நிஜமாவே சூப்பர். ஃபுட் வந்து வர்த்து தான், செமையா இருக்கு. அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. அந்த வைப். நிறைய இந்த ஹிப்பிஸ் மாதிரி நிறைய பேர் வந்துருக்காங்க. ஹிப்பி கிரௌட். இப்ப கூட 2 ஹிப்பிஸ் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வாங்க ஓடிடலாம். நீதான் நிறுத்துறேன். அவர் கை காமிச்சாரு. வாண்டடா வந்து செக் பண்ணுங்க ப்ளீஸ், செக் மீ. தேர்ட் டைம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தான் குடிச்சா என்ன ஆகுறது? என்ன நியாயம்? எந்த ஊர்ல இருந்தாலும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ங்கிறது தப்புதான், குடிச்சுதான் ஆகணும். இவங்களே வைப்பாங்களா? இந்த மாதிரி ப்ராப்பரான இந்த கிளப் எல்லாம் இருக்குல்ல, இந்த ரோடுகள்லாம் வர இடத்துல எல்லாம் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க, வந்தாங்கன்னா எப்படிதான் ட்ரிங்க் பண்ணிட்டு வருவாங்க, கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு அப்பதான் பயம் இருக்கும், குடிச்சிட்டு வராம இருக்கணும். குடிக்க கூடாது. அவனுக்கு கார் குடுக்கும் போதே சொல்லிதான் குடுக்குறாங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க, கண்டிப்பா போலீஸ் செக் பண்ணுவாங்க, சீட் பெல்ட் போடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி அனுப்புறானுங்க. ஊட்டியில வந்தவங்க பிடிச்சது அவுட் ஆஃப் சிலபஸ். அது பொண்ணுல மூஞ்சில பேரது மாதிரி நின்று இருக்குது. இப்போ அந்த டிடிக்கு ஃபைன் கிடையாது, ஒரு நாள் ஜெயிலு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. எத்தனை பேர் ஜெயில இருப்பாங்க? அது நல்ல ஐடியா. ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு, ஜெயில எல்லாம் போய் உட்கார முடியாதுன்னு குடிக்காம வருவாங்க. எங்க போறீங்க ஐயாளன்? நம்ம ஒரு நரி கூட்டம். உங்க நரி கூட்டத்துல நீ சேர்த்துக்குவீங்களா? மண்டியில பின்னது எங்க காணோம்? கழட்டிட்டேன். ஏன்? நம்ம அதை வச்சுட்டு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குடிக்க முடிய மாட்டேங்குது. எவ்வளவு? 20 rupees earrings, 12 color, 12 design. This one? This one 180. Set necklace, bracelet, earrings. Okay. Discount कितना? நம்ம நிஜமாவே வேணான்னு தான் சொல்றோம். அவங்க நம்ம பார்கின் பண்றோம்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு பார்கின் பண்ணவே தெரியாது. நம்ம வீட்டுல எல்லாம் கொடூரமா பார்கின் பண்ணுவாங்கல்ல. இப்ப அம்மா எல்லாம் பாத்துட்டோம்னு வச்சுக்கேன், இப்ப அவங்க வந்து ஒரு 100 ரூபா சொல்றாங்க அப்படின்னா 60-70 ரூபாய் கேட்பாங்க. இதே எங்க அத்தை கூட எல்லாம் பண்ணோம்னா அவன் 100 ரூபா சொன்னா 30 ரூபா அப்படிம்பாங்க. எங்க பாட்டி இருந்தா ஐயோ என்னால அவமானம் தாங்க முடியாது, பாத்து நான் ஓடிடுவேன், நிக்க மாட்டேன். எங்க அம்மா கேட்டாலே நான் ஓடிடுவேன். அது இந்த வடக்கு நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, பெட்ஷீட் ஒன்று வந்து விற்பாங்கல்ல, அந்த பெட்ஷீட் எல்லாம் விற்க வந்தாங்கன்னா அவன் 1200 ரூபா அப்படிமா, எங்க அம்மா 700 ரூபா அப்படிம்பாங்க.
காசு போட்டு பொருள் விக்கிறவன் அவனே வருத்தப்பட்டு இருக்க மாட்டான். என்னால சாக முடியாது, ஐயோ என்னடா அப்படின்ட்டு. இன்னொன்னு அவங்க நம்மள பார்த்து வந்து ரேட் சொல்லுவாங்க. ஆமா, நம்மள பார்த்து ஓகே இவங்க கம்மியா கேட்டா கூட நமக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி தான் வச்சு கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து இப்ப 1700 ரூபா சொன்னா ஒரு 200 ரூபா கம்மியா கேட்போமா? ஆமா, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் 200 ரூபாய்க்கு தான் கேட்க. சூப்பரா இருக்கு. இந்த பீச்ல சன்செட் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சன்னையே காணா, எங்க செட்டை பாக்குறது? என்னது இது? சன்னுங்களானா இது? செட்டுங்களானா? பாக்கணுங்களானா? இங்க உட்காந்துட்டு நம்ம இப்படியே உட்காந்துட்டு செட் ஆகுறது வரைக்கும் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதா? அதே ஏற்கனவே உள்ளதான் உட்காந்துட்டு இருக்கு. நம்ம வாட்டி லூஸ் மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். இது காட்ல உள்ள நின்று நடந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்? I'm your big fan. Subscribe to BWT Vlog. எனக்கு பண்டனா வாங்கி கொடுப்பா. பந்தனமா? அப்படின்னா நீ எனக்கு மந்தனா வாங்கி கொடு. ரஷ்மிகா மந்தனா, நித்தி மந்தனா ஓகேவா? இப்ப ஒண்ணு தந்தனா அப்படின்னு வாங்க. மந்தனா போய் வாங்குவோம். பந்தனா ஸ்டோல் வேணுமா? பந்தனா வாங்கியாச்சு ஃபைனலி. பந்தனாக்கு மேட்சிங்கா ஒரு ஷர்ட் வாங்கியாச்சு. எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த கோவால எல்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல, லோக்கல் பீப்புள், அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் தூரத்துல இருந்து வருவாங்கல்ல, அண்ணா அவங்க எல்லாம் எங்கெல்லாம் கூட்டு போவாங்க? இப்ப நம்ம ஊருக்குலாம் வந்தோம்னா பக்கத்துல இந்த திருமூர்த்தி மலைக்கு கூட்டு போறேன், அந்த அமராவதி போறோம், இங்க எல்லாம் வந்து சிறுவாணி பக்கம் கூட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்றோம்ல. இப்ப கோவால எங்க கூட்டு போவாங்க? நம்ம நேத்து ஒரு கோயிலுக்கு போனோம்ல, அந்த மாதிரியா? இல்ல இவங்க வர்றாங்களே, இவங்க சரக்கு எதிர்பார்த்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கி கொடுப்பாங்களா? வர்ற ஆளுங்களை பொறுத்து. நீட் ஹோட்டல்ஸா இருந்தாங்கன்னா அங்க கூட்டிட்டு போவாங்க, பார்ட்டி கைஸா இருந்தா இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம ஒரு தடவை கூட இந்த கிளப்புக்கு எதுக்குமே போவே இல்லைல்ல. அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. நைட் கிளப், நைட் கிளப், நைட் பார்ட்டி போலாமே. போய் என்ன டான்ஸ் ஆடலாம். நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். நான் போய் நைட்டு பூரா இருக்கிற சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நானும் பேசாம ஒரு பச்சை கலர் பண்டானா வாங்கி கட்டிட்டு ரொரோனோ ஜோரோ அப்படின்னு கட்டிட்டு இருந்திருக்கலாம் பண்ணிட்டேன். நானும் கேட்டேன்ல. ஆமா, சரி போகையில பாப்போம். எனக்கு பச்சை கலர் பண்டானா வேணும். ஒன் பீஸ் எல்லாம் பாத்திருக்கேன், பார்த்தது இல்ல. நீ பாக்குறப்ப லைட்டா பாத்திருக்கேன். அதுல ஜோரோ வந்து பச்சை கலர் பந்தானா கட்டிருப்பான் முதல்ல. சரி பந்தனா போதும், அந்த இருந்து போட்டு அதையவே புடிச்சு ஆட்டிக்கிட்டு எப்ப லூசா இருந்துச்சு. இப்பதான் கரெக்ட் பண்ணிருக்கேன். யாரு லூசா இருந்துச்சு? பின்னாடி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பாட்டு குருட்டம்போக்குல இப்பதான் யூடியூப் வீடியோ பார்த்து, அந்த யூடியூப் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பந்தனால ஃபைல்ல கட்டி போடுறதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்த கருப்பு படம் பார்த்துட்டு. பந்தனா என்ன லாங்குவேஜ் தெரியல. நான் வந்து இந்த மெக்சிகன்ஸ் எல்லாம் வேர் பண்ணிருப்பாங்கன்னு பாத்திருக்கேன். இந்த சினிமால பார்த்தது பண்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டுக்கிட்டு யோ எஸ்ஏ கோமோ எஸ்டாஸ் பொர்ஃபாவோர். மூஞ்சி விட கண்ணாடி பெருசா இருக்கா? இல்ல அப்படி தெரியல. பண்டானா மேட்ச் பண்ணிருச்சு. வேண்டாம், கண்ணு தெரியாது. இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி? தேவைதான் கோபி. கோவா வந்த பந்தனா கோபி இல்ல, பந்தனா தேவையா? கண்ணாடி தந்த கோபி. இது சூப்பரா இருக்குல்ல. இது கொஞ்சம் அமைதியான பீச் போல. ஆரவாரம் எதுவும் இல்ல. மரிஜம் பீச். இங்கதான் சன்செட் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே சொன்ன மாதிரி சன்னே இல்ல, இருட்டாயிரும் போல. டூ வீலர்லாம் கூட கொண்டு வந்துக்கலாம் போல. இங்க இருந்து அந்த பீச் சைடு ஏடிவி அதெல்லாம் ஓட்டிட்டு வருவாங்களோ? இருக்கலாம்.
இப்ப அங்க எல்லாம் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. என்னடா இந்த பீச் பயங்கர பிளாட்டா இருக்கு. அதுதான் இதோட ஸ்பெஷலே. வேகட்ரி வியூ பாயிண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு நம்ம இப்படியே வந்திருக்கலாம், ஆனா இந்த இடம் ஃபுல்லா கடல். சோ நம்ம இப்படி சுத்தி இங்க வர்றோம், அதனால இந்த இடம் வந்து இப்படி இருக்கு. அந்த சைடு பாக்குறது வந்து நம்ம அந்த ஹில்ஸ் பின்னாடி இருந்து பாக்குறோம். சோ நடுவுல வந்து ஆறு கடலும் போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இங்க சுத்தி வந்தா மேல அப்படியே அது பிளைன், இங்க வந்து அப்படியே பிளாட்டா இருக்கு. அப்படியே நான் இந்த மாதிரி பீச் பார்த்ததே இல்ல. நானே இந்த மாதிரி பீச் பார்த்ததே இல்ல. செம்ம டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. அங்க வர குட்டி பாப்பா, நாய் குட்டி வாழ்றான் என் மனுஷன். எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி பீச் பார்த்ததே இல்லையா, பிளாட்டா இருக்க மாதிரி இருக்கிறது. கடல் எங்க இருந்து கடல் ஸ்டார்ட் ஆகுது, எங்க இதுன்னு எனக்கு ஒரு இது இல்ல. எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த கருப்பு கலர் மண் இருக்குல்ல, இதுல எல்லாம் வந்து அந்த கருப்பு கலர் மண் எதனால வரும்னா ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இதுல டெபாசிட்டா இருந்துச்சுன்னா கருப்பு கலர் மண் வரும். கோல்டு வந்து சலிச்சு எடுப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து ஆத்துல வந்து கருப்பு கலர் சாண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து தோண்டி எடுத்து அதை சலிப்பாங்க, சலிச்சா அதுல கோல்டு வரும். நான் மெட்ராஸ் பீச்ல, சாரி நம்ம சென்னையில பீச்ல போய் சரி சென்னையில வந்து பீச்ல மண் வந்து கருப்பு கலர் இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. ஓகே கருப்பு கலர் மண் இருக்கு, கோல்டு இருக்கும் போல் இருக்கு. எவனுக்குமே இந்த ஐடியா வரல, எடுத்து சளிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி இருக்கட்டும் சொல்லிட்டு கூகுள்ல தேடி பார்த்தேன், இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா சென்னையில வந்து பீச்ல மண் கருப்பா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிச்சு தண்ணி பூரா பேசல போய் கலக்குறதுனால அது கருப்பா இருக்கு. கையை விட்டு நோண்டிடாத.